இந்த உலகத்துல நம்ம எப்பவுமே லாபத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், லாபத்தை மட்டும்தான் அடைய முடியும்னு நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நஷ்டமும் ஏற்படும், நஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய நேரமும் சூழ்நிலையும் வரும். எப்படின்னு பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்குது உலகத்துல. அதாவது மோசம் பண்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க, நஷ்டம் பண்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அதாவது உங்களை ஏமாத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு 500 நோட் டூப்ளிகேட் கொடுத்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுத்துட்டு போயிட்டாரு, உங்களுக்கு தெரியல யாருன்னு. ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளத்துல ஒரு கோபம் கூட வரும், இந்த நோட்டை எப்படி ஏமாத்தி போயிட்டான்னு. வேற ஒருத்தனை ஏமாத்துறது கூட தோணும் சில நேரம் நம்ம உள்ள. இந்த மாதிரி ஒரு தப்பு மட்டும் செய்யாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த 500 நோட்டை நீங்க கிழிச்சு போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருங்க. இந்த நோட்டை நான் ஞாபகார்த்தகமா வச்சிருக்கேன். அதாவது இனி நான் வேற யாருக்கும் இந்த நோட்டை நான் ஏமாற்றக்கூடாது, இல்லை நான் யார்ட்டையும் ஏமாறவும் கூடாது. இந்த உலகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். ஒருத்தருக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சு நல்லது செஞ்சா அந்த நல்லது நம்ம வேற ரூபமா திருப்பி வரும். நம்ம ஒருத்தருக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சோம்னா அந்த கெட்டதும் வேற ரூபத்துல நமக்கு தான் அது திருப்பி வரும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல யாரு நினைக்கிறதும் நடக்காது, அல்லாஹ் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது பெரிய வார்த்தை, இது புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க நடந்த ஏமாற்றத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செஞ்சிடுவான். அல்லாஹ் அந்த அந்த நஷ்டத்தை வேற ரூபத்துல அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவான். உண்மையிலேயே நீங்க வேணும்னா நுணுக்கமாக கவனிச்சு பாருங்க, கண்டிப்பாக அது அல்லாஹ் வேற ரூபத்துல உங்களுக்கு கொடுத்துருவான். ஆனா நீங்க மட்டும் அந்த தப்பை செஞ்சீங்கன்னா மறுபடியும் வேற ஒருத்தன் உங்களை அதே மாதிரி ஏமாத்துறது கண்டிப்பாக வந்தே தீருவான். அதனால இது மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்க ஏமாந்தீங்கன்னா வேற ஒருத்தரை ஏமாத்து. அதே மாதிரி அந்த நோட்டை கிழிச்சு போடுறதோ ஏதோ ஒன்று செஞ்சிருங்கண்ணா, மொத்தத்துல வேற ஒருத்தரை ஏமாத்துறீங்க. ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் தான் எல்லாவுடைய பெரிய ஓனர். அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் நஷ்டத்தையும் திருப்பி கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உங்க நஷ்டத்தை நஷ்டமாக விட மாட்டான். உண்மையிலேயே ஒரு பாடம் கிடைக்கும், அதுதான் இருக்குது. இல்லை எல்லாம் சோதிக்கணும்னு நினைப்பான், இந்த மாதிரி கூட சோதிக்கணும். இந்த சோதனையில நம்ம பாஸ் ஆயிட்டா எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவோம்.